கோவை பாரத மாதா நற்பணி அறக்கட்டளையின் 30ஆம் ஆண்டு விழா கொண்டாட்டம். கோவை சவுரிபாளையம் பகுதி உடையாம்பாளையம் பாரத மாதா நற்பணி அறக்கட்டளை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சேவை என கல்வி, மாணவர் முன்னேற்றம், விளையாட்டு, ஊக்குவிப்பு, இரத்த தானம், மகளிர் நலன், மாற்றுத்திறனாளிகள் நலன், அன்னதானம் உள்ளிட்ட சமுதாய பணிகளை மாதங்கள் கடந்த மனிதநேயத்துடன் கடந்த 29 ஆண்டு காலமாக செய்து வரும் பாரத மாதா நற்பணி அறக்கட்டளையின் 30ஆம் ஆண்டு துவக்க விழா கோவை சவுரிபாளையம் மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. 30ஆம் ஆண்டு விழா சிறப்பாக ஏழை எளிய மக்களுடன் மத நல்லிணக்க தீபாவளி கொண்டாட்டம், மாற்றுத்திறனாளிகளுக்கு சக்கர நாற்காலிகள் வழங்கும் விழா, சமூக சேவையாளர்களுக்கு விருதுகள் வழங்கும் விழா, அரசு பள்ளி ஏழை எளிய மாணவிகளை அஞ்சல் துறையின் செல்வமகள் சேமிப்பு திட்டத்தில் சேர்க்கும் விழா, கல்வி மருத்துவ உதவித்தொகை வழங்கும் விழா, 25 அரசு பள்ளி மாணவிகளுக்கு புத்தாடைகள், நோட்டு புத்தகங்கள், எழுது பொருட்கள் வழங்கும் விழா, பொது மருத்துவ முகாம் என திருவிழாவாக கொண்டாடப்பட்டது. பாரத மாதா நற்பணி அறக்கட்டளையின் நிறுவனரும் நிர்வாக அறங்காவலருமான எம். கௌரிசங்கர் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் லட்சிய துளி மக்கள் அமைப்பின் நிறுவனர் திரு தினேஷ்குமார் அவர்கள் ஆண்டறிக்கை மற்றும் வரவேற்புரையை வழங்கினார். திரு காளிமுத்து, நூலகர் திரு லட்சுமணசாமி அவர்கள் முன்னிலை வகித்தார்கள். கோவை மாநகராட்சி 51வது வட்ட மாமன்ற உறுப்பினர் திருமதி அம்சவேணி மணிகண்டன், 50வது வட்ட மாமன்ற உறுப்பினர் திருமதி கீதா சேரலாதன், அப்சரா பிரைடல் கலெக்ஷன் நிறுவனர் திருமதி ரூபினா, திருமதி பத்மா சம்பத், திருமதி மருதாம்பிகை என்கின்ற மஞ்சு அவர்கள் குத்துவிளக்கு ஏற்றி விழாவை துவக்கி வைத்தார்கள். கோவை சிரவை ஆதீனம் திருப்பெருந்திரு ராமானந்த குமரகுருவர சுவாமிகள் பாரத மாதா நற்பணி அறக்கட்டளையில் 30ஆம் ஆண்டு விழாவை துவக்கி வைத்து அருளாசி வழங்கினார்கள். ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகைகளை கோவை மாவட்ட நூலக ஆணைக்குழு ஆய்வாளர் திரு கணேசன் அவர்கள் வழங்கி சிறப்பித்தார்கள். மாற்றுத்திறனாளிகளுக்கு சக்கர நாற்காலிகளை விஸ்தா எலிவேட்டர்ஸ் பிவாசியா ஓவர்சீஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் இயக்குநர் திரு அகஸ்டின் அவர்கள் வழங்கி சிறப்பித்தார்கள். சமூக சேவையாளர்களுக்கு விருதுகளை கோவை மாநகராட்சி 86வது வட்ட மாமன்ற உறுப்பினர் திரு இ. அஹ்மது கபீர் அவர்கள் வழங்கி சிறப்பித்தார்கள். 25 ஏழை எளிய அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள் மற்றும் எழுது பொருட்களுடன் இந்திய அரசின் அஞ்சல் துறையின் செல்வமகள் சேமிப்பு திட்டத்தில் சேர்க்கும் நிகழ்வை JCT கல்வி நிறுவனங்களின் மூத்த முதல்வர் திரு சு. மனோகரன் அவர்கள் வழங்கி சிறப்பித்தார்கள். ஏழை எளிய மக்களுக்கு மத நல்லிணக்க தீபாவளி கொண்டாட்ட நலத்திட்ட உதவியாக புத்தாடைகள், அரிசி, அடிப்படை தேவையான அனைத்து மளிகை பொருட்கள், பட்டாசுகள், இனிப்பு மற்றும் கார வகைகள் அடங்கிய பரிசு தொகுப்பை அன்னை ஆட்டோ கேரேஜ் நிறுவனர் திரு ஏ. சண்முகம், மருத்துவர் திரு கு. சுப்பிரமணியன், திரு ஆர். அருள்குமார், FB கேக்ஸ் திரு சிவகுமார் உள்ளிட்டோர் வழங்கி சிறப்பித்தார்கள். சிறப்பு அழைப்பாளர்களாக இஸ்லாமிய புத்தக நிலையம் திரு ஏ. ஜக்காரியா, கத்தோலிக்க தேவாங்கர் நலசங்க பொருளாளர் திரு சகாயராஜ், தர்மபுரி தகடூர் ஃபுட் கார்னர் நிறுவனர் திரு டி. விஸ்வநாதன், சிறுசேவை அறக்கட்டளை நிறுவனர் திரு சு. சரவணகுமார், சர்வதேச சட்ட உரிமைகள் மற்றும் சமூக நீதி சபையின் கோவை மாவட்ட தலைவர் திரு கே. ராகுல் காந்தி, தாயுள்ளங்கள் அறக்கட்டளை திரு விஜயகுமார், APJ பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் டிரான்ஸ்போர்ட் நிறுவனர் திரு எஸ். ஆண்டனி ஜெனிஸ், இந்துஸ்தான் கல்லூரி வார்டன் திரு பி. ஜோதிபாசு, அஸ்வின் ஆட்டோஸ் திரு பிரகாஷ், திருமதி கிறிஸ்டினா மேரி, சாந்தி கியர்ஸ் திருமதி கீதா, யுனைட்டி லீடர்ஸ் திரு கே. வி. சதீஷ்குமார், ஸ்ரீதேவி சிட்ஸ் திரு PN ஹரிகிருஷ்ணா, ஸ்ரீ மகாலட்சுமி ட்ரேடர்ஸ் நிறுவனர் திருமதி டி. மகாலட்சுமி, திரு எஸ். சண்முக வேலாயுதன் என்கின்ற சிங்கை முரளி, தமிழ் பாரதி இயற்கை உணவகம் மற்றும் வேதிகா தேநீர் அகம் நிறுவனர் திரு கருணாநிதி, மாசாணி கிரானைட் நிறுவனர்கள் திரு கனகராஜ் ரமேஷ்குமார், ரிஷிடெக்ஸ் இன்ஜினியரிங் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் இயக்குனர் திரு ஆர். சாந்தகுமார், திரு எல். மனோஜ், ராஜா சவுண்ட் சர்வீஸ் என். கார்த்திகேயன், 4 ஃபிங்கர் போட்டோகிராஃபி நிறுவனர் திரு இ. சுர்ஜித் குமார், வலசபாளையம் திரு செந்தில்குமார், குமாரபாளையம் குகன் கேட்டரிங் நிறுவனர் திரு ஜி. சங்கர், ரமேஷ், டீனா ஏஜென்சிஸ் நிறுவனர் திரு ச. பிரபு என்கின்ற ஜார்ஜ் லாரன்ஸ், திரு மு. ஸ்ரீனிவாசன், திரு பாலசுப்ரமணியம், தினமேகம் அறக்கட்டளை நிறுவனர் டாக்டர் எம். மணிகண்டன், தஞ்சாவூர் சமூக ஆர்வலர் திரு பி. சுதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். காந்திநகர் ஜே. நாகராஜ் அவர்கள் நன்றியுரை வழங்கினார். சமூக ஆர்வலர்கள் திருமதி KT காயத்ரி, திரு ஆர். சதீஷ், திரு ஆர். ரதீஷ் அவர்கள் விழாவை தொகுத்து வழங்கினார்கள். பாரத மாதா நற்பணி அறக்கட்டளை நிர்வாகிகள் திரு தமிழரசன், செல்வி MG மோஹிதாஸ்ரீ மற்றும் லட்சிய துளி மக்கள் அமைப்பின் நிர்வாகிகள் திரு ரெக்ஸ், ரஞ்சித், அந்தோனி, பிரதீப் அசோக், லியாண்டர், அஸ்வின் உள்ளிட்டோர் விழாவை ஒருங்கிணைப்பு செய்திருந்தார்கள்.
கோவை ABL ஸ்கேன்ஸ் அண்ட் லேப்ஸ் நிறுவனத்தின் சார்பில் பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது. விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் குமாரபாளையம் குகன் கேட்டரிங் நிறுவனத்தின் சார்பில் அறுசுவை அன்னதான உணவு வழங்கப்பட்டது. நான் பெருமை கொள்கிறேன். சாலையில் அனைவரும் பாதுகாப்பாக இருந்தால் சாலைகள் அனைவருக்கும் பாதுகாப்பாக இருக்கும் என நான் மனமாற நம்புகிறேன். நான் வாகனத்தை இயக்கும் பொழுது தலைக்கவசம் அணிவேன், இருக்கை பட்டை சீட் பெல்ட் அணிவேன், அலைபேசி கண்டிப்பாக பயன்படுத்த மாட்டேன். இவர் தன்னுடைய கால்நடை காலம் 13 வயதில் தனக்குள் ஏற்பட்ட சமுதாய பணியின் தாக்கத்தால் இந்த நிறுவனத்தை ஆரம்பித்து இன்று தன்னுடைய 45 வயதில் அதை மேலும் விரிவுபடுத்தி இளைஞர் போன்ற தலைவர்களை மகளிர் நலன் மாற்றுத்திறனாளி இருவருக்கும் மனிதனை சிறப்பு முதல் சிறப்பு வரை ஆதரவற்றோர் சாலையை சுற்றி திரியும் அன்பவணக்கம். கோவை பாரத மாதா நற்பணி அறக்கட்டளையினுடைய 30வது ஆண்டு விழாவை ஒரு பெருமிதத்தோடு இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த வேளையிலே ஏழை எளிய மக்களுடன் மத நல்லிணக்க ஒரு தீபாவளி கொண்டாட்டமாக ஒரு 50 ஏழை எளிய குடும்பங்களுக்கு அரிசி, மளிகை பொருட்கள், பட்டாசுகள், புத்தாடைகள், இனிப்பு கார வகைகள் உள்ளிட்ட பல பொருட்களை வழங்கி அவர்களோடு இந்த தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவதில் பெருமிதம் கொள்கிறோம். அது மட்டுமன்றி இந்த வேளையிலே 25 ஏழை எளிய பிள்ளைகளுக்கு செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் இலவச அஞ்சல் அட்டை வழங்கும் திட்டமும், அதுபோல் நூலக உறுப்பினர் அட்டை வழங்கும் திட்டமும், கல்வி உதவித்தொகையும், மருத்துவ உதவித்தொகையும், அது மட்டும் இந்த தமிழகத்திலே பல்வேறு சாதனை புரிந்து வரும் சாதனையாளர் சமூக சேவையாளர்களுக்கு, அதாவது உலகிற்கு தெரியாத அடையாளம் தெரியாத மனிதர்களுக்கு சமூக சேவையாளர் விருது வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறோம். அதுவும் மற்றற்ற இந்த சமூக நல பணியாளரோடு இந்த சேவையை செய்வதில் மிக்க மகிழ்ச்சியை அடைகிறோம். 30வது ஆண்டு விழா என்பது இது துவக்கம்தான். இன்னும் பல நூறு ஆண்டுகள் மக்கள் பணி செய்து மகிழும் பாரத மாதா நற்பணி அறக்கட்டளை. நற்பணி அறக்கட்டளையின் சார்பில் இன்று நடைபெற்று கொண்டிருக்கின்ற 30வது ஆண்டு ஏழை எளிய மக்களுக்கு தீபாவளி கொண்டாட்டத்துக்கான பரிசு பொருட்களையும் நலத்திட்ட உதவிகளையும் வழங்கி வருகின்ற பாரத மாதா நல அறக்கட்டளைக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். மென்மேலும் இவர்களுடைய பணி தொடர வேண்டும், நூற்றாண்டுகளை கடந்து தொடர வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து முடித்துக்கொள்கிறேன். அறக்கட்டளையோட இந்த 30வது ஆண்டு நிறைவு விழா சிறப்பாக நடைபெற்றது. இது இந்த 30வது ஆண்டோடு நிற்காமல் இன்னும் பல வருடங்கள் அவருக்கு எல்லா வகையிலும் இது சிறப்பாக செய்யவும், அதுக்கான உரிமையாளர் கௌரி சங்கருக்கு எல்லாமல்ல ஆண்டவர் எல்லா வரத்தையும் கொடுத்து அவருக்கு இன்னும் நல்ல உள்ளங்கள் அவருக்கு கூட இருந்து இதுக்கு உதவி செய்த எங்களை மாதிரி நாங்கள் அவருக்கு இன்னும் ஊக்குவிக்குமாறு அல்ல மற்ற இருக்கிறவங்களையும் கேட்டுக்கொள்கிறோம் தாழ்மையுடன். எல்லாரும் சேர்ந்து இந்த அறக்கட்டளை இன்னும் ஒரு நல்ல முன்னேற்ற பாதையில் எடுத்துக்கொண்டு செல்வோம் என்று கேட்டுக்கொள்கிறேன். விழாவில் சீரும் சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கிற நம்ம அறக்கட்டளை நிறுவனர் கௌரி சங்கர் அண்ணா அவர்களுக்கு மிகப்பெருந்த ஒரு நன்றியினை தெரிவித்துக்கொண்டு, இந்த விழாவானது இன்னும் மேலும் பல மடங்குகள் நல்ல முறையில் இன்னும் வளர்ந்து கொண்டே போகணும்னு இங்கே இருக்கிற எல்லாத்தோட உதவியும் அவருக்கு எப்போவுமே கிடைக்கும். அவரோட இந்த பாராட்டுகளுக்கு ஒரு நன்றியில் எல்லாத்து மூலியமாக தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம். சபைக்கு எடுத்துக்காட்டாக விளங்கி வரும் கௌரி சங்கர் மற்றும் அவரது நண்பர் அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் சிறந்த ஒரு உதாரணமாக இருக்கணும்னு வேண்டுகிறேன். இன்றைய தினம் நடைபெற்ற பாரத மாதா நற்பணி அறக்கட்டளையின் சார்பாக மத நல்லிணக்க தீப திருநாள் விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த விழாவினை ஏற்பாடு செய்த அனைத்து உடன்பிறப்புகளுக்கும் பாரத மாதா நற்பணி அறக்கட்டளை நிறுவனர் கௌரி சங்கர் அவர்களுக்கும் அவர்தம் குடும்பத்தினர் அனைவருக்கும் எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிய இறைவனை வேண்டுகிறேன். வணக்கம். உங்கள் நண்பன் ராகுல் காந்தி. சுயநலம் மிக்க இங்கே இருக்கிற சமுதாயத்தில் சமுதாய பணியே முதல் பணி என்று உயிராக வேலை செஞ்சிட்ருக்கக்கூடிய நண்பர் கௌரி சங்கர் அவர்கள் இந்த பாரத மாதா அறக்கட்டளையோட 30வது ஆண்டு விழாவில் பங்கேற்றதில் மிக்க நன்றி, மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது. சர்வதேச சட்ட உரிமைகள் மற்றும் மனிதநீதி சபை அமைப்பு சார்பில் அவருக்கு என்றும் துணையாக நின்று அவருடைய பணியை சிறக்க மேலும் வாழ்த்துகிறோம். நன்றி. பாரத மாதா அறக்கட்டளை நண்பர் கௌரி சங்கருடைய சேவை மிக மகத்தானது. 30 வருடங்களாக இளைய சமுதாயத்தை வழிகாட்டி வருகிறார். அவர் மேன்மேலும் வளர எங்களுடைய நண்பர்கள் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மாதா நற்பணி அறக்கட்டளையின் 30ஆம் ஆண்டு விழாவில்
கலந்து கொள்வதில் பெருமிதம் அடைகிறேன். கௌரி சங்கர் அவர்களின் பணி மேலும் சிறக்க வாழ்த்துகிறேன். ஒற்றுமையில் ஒற்றுமை என்ற நம் நாட்டின் உண்மையான கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் விதமாக பாரத மாதா நற்பணி அறக்கட்டளை எல்லாரும் அனைத்து சமுதாய மக்களும் பயன்பெறும் வகையில் இந்த தீபாவளி நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறது. இது இல்லாமல் மற்ற இந்துக்கள், முஸ்லீம், கிறிஸ்தவர் எல்லா பண்டிகைகளிலும் அவர்கள் எங்களுக்கு அந்த உதவிகளை வழங்குகிறார்கள். அவரோட பணி மேன்மேலும் சிறக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன். நன்றி, வாழ்த்துக்கள். மாத அறக்கட்டளை மன்றம் நல்லபடியாக நடந்தது. இன்னும் மேலும் மேலும் 30, 40, 50, 100 ஆண்டுகள் வர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.